ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரி தான். ஸோ வெக்டர் ஆர்ட் வந்து எப்படி மொபைலில் மேக் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஃபினிட்டி டிசைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. எந்த இமேஜை வந்து எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி ட்ரேஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. கீழே ஒரு டெக் மார்க் இருக்கும், அந்த டெக் மார்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. மேலே ரெண்டாவதாக லேயர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயருடைய ஒப்பாசிட்டி 100% வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிராப் பண்ணுறதுக்கான சைஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. மேனுவலாக வந்து நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னா கீழே ஹைட் வித் வந்து சைஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பின் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனுவலாகவும் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். கிராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டெக் மார்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி அதோடைய ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 90% வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நிறைய எம்டி லேயர்ஸை வந்து மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணதுக்கப்புறம் காம்பஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெஸ்ஸி அப்படிங்கிற டூல் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய லேயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஒப்பாசிட்டி வந்து காட்டும். ஒப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அண்ட் இதோடைய ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுனால நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடிய ப்ரெஷ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேசோ அப்படிங்கிற ப்ரெஷ் தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லேசோ ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அவுட்லைன் இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசோ ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை வெறும் அவுட்லைன் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய டேப்பர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் மட்டும் வந்து கொடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஹேர் அதுக்கப்புறம் டார்க்னஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதை எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பிளாக் கலர்லேயே தான் வந்து கொடுக்க போகிறோம், தனித்தனி கலர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. கலரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸும் கூட உங்களுக்கு. ஸோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஷேடோஸ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்போஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்கு மேலே ரைட் சைட் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ நார்மல் ஸ்பீடில் தான் வந்து கொடுத்துருக்கேன், ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் வந்து இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அதிகமான ஷார்ப்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜில் இந்த ஷார்ப்னஸ் வந்து இருக்காது, பட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வெக்டர் ஆர்ட் வந்து நமக்கு லுக் வைஸாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ஸ் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடுங்க. கலருடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி. அண்ட் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் ஒரிஜினல் லேயரை ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லேயருக்கு மேலே திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து கொடுங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு மேலே இந்த மாதிரி ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லிப்ஸோடைய லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஒரே மாதிரியே வந்து நீங்கள் அந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேடோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஷேடோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம கலரில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது, கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் கலர் வந்து ஆட் பண்ணாலே போதும். கலர் ஆட் பண்ணும்போது கலருக்குன்னு தனியாக ஷேடோஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. தென் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணணும்னு. ஷேடோஸ் ஆட் பண்ணும்போது கலர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டு இருக்க பிளாக் கலர்லேயே வந்து ஷேடோஸ் வந்து கொடுக்கலாம். கலருடைய ஒப்பாசிட்டியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் கொடுக்குறதுக்கு மூணாவதாக இருக்கக்கூடிய டேப்பர் ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இல்லை அல்லது ஒரு 2.1 இந்த மாதிரி சைஸ் ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ட்ரா பண்ணும்போது ஒப்பாசிட்டியை வந்து 100% வச்சுட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல அவுட்லைன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். தேவைப்படுற இடங்களில் மட்டும் அவுட்லைனுக்கு இந்த ப்ரஷ்ஷை வந்து வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஷேடோஸ் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து நீங்கள் லேசோ ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் தேவைப்படுற இடங்களில் லேசோ ப்ரஷ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதில் இருக்க மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நானாக தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அந்த அசோக சக்கரம் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, இப்போ வந்து ஷேடோஸ் வந்து கொடுக்கலாம். ஷேடோஸ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஷேடோஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேசோ ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கீழே ப்ரஷ்ஷோடைய ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கலர் ஒப்பாசிட்டி ஒரு 30%லேருந்து 25% வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து இப்போ ஷேடோஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் நமக்கு இமேஜில் பார்த்தோன்னே தெரியும். ஸோ எந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணுங்கள். சில இமேஜில் வந்து இந்த டார்க்னஸ் வந்து தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய அவுட்லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடோஸ் வந்து கொடுங்க. இப்போ நான் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல. நான் வந்து இந்த ஷேடோஸை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லேயரை ஹைட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி அப்படிங்கிறது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஷேடோஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரிஜினல் லேயரை வந்து ஹைட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி டார்க்னஸ் வந்து இருக்காது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஷேடோ வந்து. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ஷேடோவுக்கு இன்னொரு ஷேடோ வந்து நீங்கள் மேலே வந்து ஆட் பண்ணுங்கள். நம்ம லிப்ஸில் ஆட் பண்ண மாதிரி தான். அந்த மாதிரி தேவைப்படுற இடங்களில் லைட்டாக ஷேட் கொடுக்க வேண்டிய இடங்களில் ஒரு டைம் வந்து நீங்கள் ஷேடோ கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஷேடோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ காதுகிட்டையெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டைம் கொடுத்தீங்கனாலே போதும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டார்க்கான ஏரியாவில் மட்டும் 2 டைம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக ஷேடோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்ணு வந்து ட்ரா பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய காம்பஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். அண்ட் அது ப்ரெஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து கரெக்டாக கண்ணுடைய அந்த ஐபால் கிட்ட செட் பண்ணிக்கோங்க அதோடைய சைஸுக்கு. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், கண்ணு ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ட்ரா பண்ண லேயரில் ட்ரா பண்ணாதீங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லேயரில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ பிளாக் கலர் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு இன்னரில் இன்னொரு சர்க்கிள் வந்து கொடுங்க. உங்களுக்கு ஹைலைட் வந்து என்ன கலரில் கண் பார்க்குறதுக்கு தெரியணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணி உள்ளே நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலருக்கு கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காம்பஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரேடியன்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதை கொடுத்து இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கலர் டிஃபால்ட்டாகவே வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும். அதை அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, சென்டரில் இன்னொரு ஐபால் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹைலைட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஹைலைட்டுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 2 சர்க்கிள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு சர்க்கிள், அதே மாதிரி ரைட் சைடு ஒரு சர்க்கிள் வந்து கொடுங்க. ஒரு சர்க்கிள் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு சர்க்கிள் ஸ்மாலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்ஸ் எல்லாமே எரேசர் டூல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை அவுட்லைனில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் பண்ண முடியாது, டோட்டலாக வந்து எரேஸ் ஆயிரும். அதனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய லேயரில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரேஸ் பண்ண முடியும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 லேயரையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து திரும்பவும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேயரில் கிரே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு உள்ள ஒரு இன்னர் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கிரே கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரே கலரோட கொஞ்சம் லைட் கலருக்கு வந்து திரும்பவும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கலர் ஆட் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து லைட் கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒயிட் கலர் வர்ற வரைக்கும், கிரேலேருந்து ஒயிட் வர்ற வரைக்கும் அடுத்தடுத்து லைட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயரில் கீழே வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லா லேயரையுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. நம்ம எல்லா லேயரையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த யூனிஃபார்முக்கான கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரா பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி ஷேடோஸ் எல்லாமே வந்து இந்த கலரை ஆட் பண்ணும்போதே தெரியுது. ஆல்ரெடி வந்து நம்ம பிளாக் கலரில் ஷேடோஸ் எல்லாமே கொடுத்தனால நம்ம சிங்கிள் கலர் வந்து ஆட் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா ஷேடோவுக்கு தனியாக கலர் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எந்தெந்த இடங்களில் என்னென்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணி சிங்கிள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஹைலைட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. ஃபைனலாக இமேஜுக்கான ஸ்கின் டோனுக்கு எப்படி ஹைலைட் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி லிப்ஸுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பெல்ட்டுக்கான கலர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதுவுமே ரெண்டு கலர் வந்து ஆட் பண்ணல, சிங்கிள் கலர் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பேக்ரவுண்டில் ஆல்ரெடி நம்ம ஷேடோஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். ஸோ நம்மளுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஈஸி ஆகிடுச்சு. அண்ட் இதில் எதுவும் ஹைலைட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒயிட் கலரில் இருக்காது, ஒரு சில்வர் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் கிரே கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் தெரிகிறதுக்காண்டி ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே ஸ்கின்னுக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே வந்து சிங்கிள் கலர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வந்து ரெண்டு கலரோ இல்லை அடுத்தடுத்த கலரோ வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்காக ஒரு வெக்டர் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் ரியலிஸ்டிக்கான வெக்டர்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டுட்டோரியல் வீடியோவும் வந்து போடலாம் நம்ம சேனலில். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹைலைட் வந்து மேக் பண்ணலாம். ஹைலைட் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்க லேயருக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து கொடுக்காம ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருக்கும். ஸோ அந்த இடங்கள் தான் வந்து ஹைலைட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஷேடோஸுமே வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க மாட்டோம், வெறும் பிளெயினாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடங்களில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஹைலைட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஹைலைட் கொடுத்தீங்கன்னா போதும். ஹைலைட் கொடுத்ததுக்கப்புறம் கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேடியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் கொடுத்த ஆரஞ்சு கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒயிட் கலர் தான் இருக்குது. தென் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும், எந்த இடத்துல ஹைலைட் தெரியணுமோ அந்த சைடு வச்சுட்டு இந்த மாதிரி கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து ஸ்கின்னுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ட்ரெஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு லுக் வைஸாக நல்லா தான் இருக்கும் நமக்கு. இதுக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஒயிட் கலர் வந்து.
ஓகே, இந்த ஹைலைட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹைலைட் வந்து ஆட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லேயரை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்து பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது, இமேஜ் அப்படிங்கிறத தான் கொடுக்கணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்து ப்ரெஷ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கில் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து அதோடைய சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கான பர்ஃபெக்டான ஒரு வெக்டர் ஆர்ட் வந்து ரெடி. ரொம்பவே வந்து சிம்பிள் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.